வெளிப்பாடு 19, 11, 16 பின்பு பரலோகம் தந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் இருந்த உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறாரு? யுத்தம் பண்ணுகிறார். நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். நீதியாய் இஸ்ரேல் ஜனங்கள் மேலேயும் சரி புடவைத்தார் மேலேயும் நீதியோடு தான் யுத்தம் பண்ணுகிறார். சும்மா வந்து ஒரு யுத்தம் பண்ணல. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சரசி மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கு என்று வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. பரலோகத்தில் சேனைகள் வெண்மையும் சுத்தமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவருக்கு பின்னே சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாழ்வார். அவர் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவருடைய வஸ்திரத்துமே அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இந்த நேரம் இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், காக்கப்படுகிறார்கள், அவர்கள் மீட்கப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். இரண்டாம் வருகையில பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்திருக்கும் போது பூமியில ஒரு உயிர் கூட இருக்காது. ஒருத்தன் கூட உயிரா இருக்க மாட்டான், ஒருத்தன் கூட மன்றாட மாட்டான், ஒருத்தன் கூட வேண்ட மாட்டான். எல்லாம் செத்து பிரேதமா இருக்கும். அவர் வரும்போது உயிர்த்த ஆத்மாக்களாக வந்து நிற்கும். அது வேண்டவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அப்போ இங்கே சொன்னப்பட்ட வேண்டது 7 வருஷத்துக்கு முன்னால அவர் திருடனை போல ரகசியமாக வர்ற வர்றைகளை காத்திருக்கிறவன் பேறு பெற்றவன், புத்தி உள்ளவன், எண்ணெய் உள்ளவன் சொல்லுகிறார். இந்த ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்திகிறிஸ்துடைய 7 ஆண்டு முடிவில் இவங்க கொல்லப்பட்டிருக்காங்களே, ஆண்டவர் யுத்தத்துக்கு வருகிறார். யுத்தத்துக்கு லாவின் வலப்புறம் அமர்ந்து மனுஷகுமாரா வரல, ரகசியமா அக்கினியாய் அவர் வருகிறார். புரியுதா? அக்கினியாய் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக உலகத்துக்கு புறவித்தார கொலை செய்கிறார், அடிக்கிறார். அதுதான் வெளிப்பாடு 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 7 கோப கிண்ணங்கள் ஊற்றப்படுகிறது. 7 வருஷம் அடிக்கிறாரா, ஒரே வருஷம் அடிக்கிறான்னு தெரியல, அது அடிக்கப்படுது. அடிக்கப்படுறது உலகத்திற்கு எல்லா பிரேதமும் செத்து கிடக்கிறான். இந்த ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுல இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பங்குல பாதி, அந்த ஒரு பங்குல பாதி எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அப்ப இந்த அந்திகிறிஸ்துடைய காலத்துல தான் அவனை வணங்கின யாவருக்கும் கொடிய கொள்ளை நோயான புண்ணு இருக்கு உடல்ல. ஆண்டவர் அக்கினி யுத்தம் நடத்துறதுக்கு காலம், அந்த கோகு மாவுடைய காலத்துல ஆண்டவர் யுத்தம் பண்ண கிளம்பும் போது இந்த உலகத்திற்கு எல்லா ஜனமும் அவனை வணங்கி இருப்பாங்க. அவனை வணங்கினால்தான் முத்திரை போட்டிருக்காங்க. முத்திரை போட்டவங்களாம் அவனை வணங்கி இருக்காங்க. வணங்கி இருக்கவங்களாம் முத்திரை போட்டிருப்பாங்க. அவங்க கிறிஸ்தவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், யாரா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், சாமியாரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம். முத்திரை போட்டிருந்தாங்கன்னா அவனை வணங்கி இருப்பாங்க. வணங்கி இருக்கவங்க தான் முத்திரை போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா உடல் முழுவதும் புண்ணு இருக்கும். கொப்பளம் 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 கொப்பளமாக தான் முதல் கோபக்கிண்ணம். 7ஆம் முத்திரை, 7ஆம் எக்காலம், 7ஆம் கோபக்கிண்ணம் ஊற்றப்படும் போது இது தொடங்குது. இது அந்திகிறிஸ்து காலம் முடிவில் இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துக்கொள்ள அன்று அவர் ரகசிய வருகையில் அவர் யுத்தத்தை தொடங்கிறார். அழிவு நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அன்று நம்மளாம் இருக்கவே கூடாது. இருக்கிறது பெரிய பாவம். 2 தீர்க்கதரிசி கொல்ல போகிற போது ஜெருசலேம் இருந்தது 10 பாகம் வீடுகள் இடிக்கப்பட்டது, 7000 பேர் செத்தாங்க சொன்னேன். இப்பொழுது அப்படி இல்லை. இந்த 7000 காலம் விடும்போது ஆண்டவர் அக்கினி யுத்தத்தில் வரும்போது இந்த உலகமே அசையுது. அந்த பூமி அதிர்ச்சி இதுவரைக்கும் நடந்தது இல்லையா? உலகமே எல்லா சிட்டியும் தரமட்டமாகுமா, எல்லா தீவுகளும் மறைந்து போகுமா, எல்லா மலையும் மறைந்து போகுமா.